ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. வலிக்கு இழுத்து விடாதம்மா. 13 வயசுல ஒரு ஆப்ரேஷன், இப்போ 16 வயசுல இப்போ பண்ணிருக்கு சார். ஆமாம் சார். இப்போ இந்த டியூப் வழியாக தான் எல்லா சாப்பாடுமே கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். இப்போ இந்த வாய் வழியாக எதுவுமே கொடுக்க முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. இல்லை கொடுக்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்க்க சொன்னாங்க. கொடுத்து பார்க்குறோம், வாமிட் வருது. வாமிட் வந்துடுது. ஸோ இந்த பேக்கில் போட்டு இந்த டியூப் வழியாக தண்ணியாக தான் கொடுக்குறீங்க. 200 மில்லி லிக்விடாக தான் கொடுக்குறீங்க. ஸோ என்ன படிக்கிறீங்க பாப்பா? 11th படிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் இருக்கிறது கரியாப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற புல்வெளிங்கிற கிராமத்தில் உள்ள சண்முகம் ராஜேஸ்வரி அவங்களுடைய பொண்ணு, பேர் கோமுகி. இந்த பொண்ணு வந்து 11ஆம் வகுப்பு படிக்குது. அல்சர்னு தான் சொன்னாங்க. அல்சர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடல் பிரச்சனை வந்துட்டு குடல்ல சுருங்கி இருக்கு, அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடலையே வெட்டி தான் ஜாயின் பண்ணி தச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. இப்போ திரும்ப பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. தூக்கிட்டு தான் சார் போவோம். 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு அங்கே சிமெண்ட் ரோட்டில் கொண்டு தான் கார் போட்டு ஏற்றிட்டு போகணும். அவங்க ஒரு ஏழைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. ஒரு சாப்பிடாம இருந்து அல்சர் வர்ற பிரச்சனை, அந்த அல்சர்னால குடலில் ஏற்படுற இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளால் அந்த பொண்ணுக்கு குடல் சுருக்கம் ஏற்பட்டு ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த மருத்துவ செலவுகளுக்கு அவங்கள்ட்ட சுத்தமாக பணம் இல்லை. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, விவசாய கூலி தான் எல்லாருமே. இப்போ அவங்க வந்து தஞ்சாவூரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு அவங்கள்ட்ட வந்து எந்தவித நிதி வசதியும் இல்லை. ஒரு தடவை தஞ்சாவூர் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு 7000 ரூபாய் செலவாகுதான். அதை விட பெரிய குடும்பம், அவங்களுக்கு சாதாரண சாலை போக்குவரத்து வசதியே இல்லை. அது வேறு இது மழைக்காலமாக காரோ வேறு வாகனங்களோ அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அங்கேருந்து வெளியில் அவங்க ரோட்டுக்கு வரத்துக்கு 1 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த வீடு. அதனால் நம்மளுடைய நண்பர்கள் உங்களால் முடிந்த உதவியை அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணோட குடும்பத்தாருக்கும் அது பூரண நலம் பெற்று வர்றதுக்காக உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவியோ அல்லது நிதி உதவியோ செய்யணும்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க. இது வந்து இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணம் தான். இந்த மருத்துவ வசதியெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு நம்மக்கிட்ட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், அவங்களால முடிஞ்ச உதவியை உனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க.